நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நமக்கு இப்போ இருக்கிற கார்ப்பரேட் சூழ்நிலையில் வந்து எப்போ வந்து ஜாபு நமக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செலவு வரும் பொழுது அதை பயன்படுத்துறதுக்காக தான். இப்போது முடியும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கூட நீங்கள் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கடினமான சூழலில் உங்களால் இதை ரொம்ப ஈஸியாக சமாளித்து போக முடியும். ஒருவேளை வேலை இல்லாத சூழ்நிலையில் அடுத்த வேலையை நீங்கள் தேடி பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இது இருக்கிறனால உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஓகே, நான் சமாளிச்சுக்கலாம், என்னோடய குடும்பம் பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்க வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நினைப்பே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை தேடுறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அவங்க பயணிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 10 to 15 வருடத்துக்குள்ள அவங்களால வந்து ஓரளவு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்றது, அதுக்கான ஆரம்பத்தை அவங்களால வந்து தொட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். 2026 இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்குமே நான் எவ்வளோ சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண போகிறேன், இன்னும் 10 வருஷத்தில் என்னால் ரிட்டையர் ஆகிட முடியுமா, ரிட்டையர் ஆகிட்டு நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆம்பிஷனுமாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன டிஃபைன் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் இது சாத்தியம் தானா? அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சாத்தியம்தான். ஆனால் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறது வந்து முதலாவது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து நிறைய பணம் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஓகேவா? நிறைய பேர் என்னென்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா வந்து நிறைய பணம் வச்சுருக்கிறது, ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அது இல்லை. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது உங்களுடைய நேரத்தை பொறுத்தது. அதாவது உங்களுடைய பணம் சார்ந்ததல்ல, உங்களுடைய நேரம் சார்ந்தது. நீங்கள் விரும்புகிற நேரத்தில் உங்களால் விரும்புகிற விஷயத்தை செய்ய முடியுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போது நீங்கள் உங்ககிட்ட போதுமான அளவு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னா நீங்கள் விரும்புகிறத நீங்கள் விரும்புகிற நேரத்தில் செய்ய முடியாது. இன்னொருத்தர் விரும்புகிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க. இப்போ உங்களால் வந்து நீங்கள் விரும்புகிறத செய்ய முடியுதா, நினச்ச நேரத்தில் செய்ய முடியுதா, நினச்ச விஷயத்தை செய்ய முடியுதா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களால் வந்து ஆமாம் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற பதில் உங்களால் கொடுக்க முடியும்னா அதை வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் அல்லது நிறைய பணம் வச்சுருந்தால் தான் இப்படி செய்ய முடியுமானா அப்படி கண்டிப்பாக கிடையாது. நம்ம சரியான அளவில் நமக்கு வரக்கூடிய வருமானத்தை திட்டமிட்டு சரியான விதத்தில் நம்ம முதலீடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, சரியான விதத்தில் அந்த முதலீட்டை வந்து பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாராலையும் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது பணம் சார்ந்தது மட்டும் இல்லை, நேரம் சார்ந்ததும் கூட அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை இன்னும் நம்ம எக்ஸாக்டாக பேசணும் அப்படின்னா இவ்வளோ தொகை இல்லை, என்கிட்ட இவ்வளோ டைம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு என்வைரான்மெண்ட் எனக்கு இருந்தது அப்படின்னா நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருப்பேன் அப்படின்னா ஒருத்தர் என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு தெரிஞ்சுக்கணும்? அதாவது பேசிக்கலாக வந்து பொதுவாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பணம் அடிப்படையில் பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த வருட வருமானத்தை விட உங்களுக்கு அதனுடைய 30 மடங்கு அளவு பணம் வந்து உங்ககிட்ட முதலீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கணக்கீடு. ஓகேங்களா? உங்களுடைய வருட வருமானம் மொத்தம் எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத நீங்கள் முதலாவது கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 30%, அதாவது 30 மடங்கு, 30% இல்லை 30 மடங்கு வந்து நீங்கள் அதிகமான அளவு பணம் உங்கள்கிட்ட முதலீடாக இருக்கணும். அந்த முதலீடு வந்து உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 12% வந்து வருடம் வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் வந்து அதிலிருந்து ஒரு 5% அதிகமாக வந்து நீங்கள் அதில் எடுக்க மாட்டீங்க மொத்தமாக அதிலிருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி வந்து நம்ம 30 மடங்கு என்னுடைய மொத்த ஒரு வருட வருமானத்தை விட 30 மடங்கு அதிகமான பணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் அதை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால் வந்து ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, தொடக்கத்திலேருந்தே உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றின ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தொடக்கத்திலேருந்தே வந்து அதை நோக்கின பயணத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் நீங்கள் வந்து முதலீடு செய்ய ஆரம்பித்து ஒரு 10 வருஷத்தில் உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு பார்வை.
இப்போ ஒரு இளைஞர் அவருக்கு கோலே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படிங்கிறது தான். ஒரு 10-15 வருஷத்தில் நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா இந்த ஜேர்னியோட முதல் ஸ்டெப் என்ன சார்? முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதலாவது ஒரு பாதுகாப்பு, நம்மளை சுற்றின ஒரு பாதுகாப்பு கோட்டையை வந்து முதலாவது அமைக்கணும். அது எப்போவுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க வந்து பணம் வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது அவங்க முதலீடு பண்ணி பணத்தை பெருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது அவங்க செய்ய வேண்டியது வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கான பாதுகாப்பை வந்து முதலாவது அவங்க அமைக்கணும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு அந்த ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய மொத்த சம்பளத்தில் அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்காவது, குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்காவது வந்து ஒருவேளை அவங்களுக்கு எந்த ஒரு வருமானம் இல்லை அப்படின்னா அவங்க தொடர்ந்து சர்வே பண்ணக்கூடிய அளவுக்கு, சஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இல்லாமல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தானது. ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ அதை வந்து ஒருத்தர் முதலாவது சேர்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவர் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ். ஸோ இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலையும் அவங்க வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு அது சரியான விதத்தில் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட நமக்கு பெரிய ஒரு செலவு வச்சிடும். ரொம்ப முக்கியமாக இந்திய சூழலில் வந்து பார்க்கும்போது ஒரு நபர் வந்து முக்கியமாக தன்னுடைய ஹெல்த் அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்காம பெரும்பாலான குடும்பத்தில் தன்னுடைய பேரண்ட்ஸினுடைய ஹெல்த்தையும் அவங்களே பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தையும் அவங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்ததான் அவங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் தனக்கு, தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு இதை வந்து அவங்க வந்து செக்யூர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து அவங்க செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அடுத்ததான் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்குள்ளே கால் எடுத்து வைக்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு எஸ்ஐபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பயணித்து அவங்க அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மொத்தமான பணம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வேறு வேறு சூழ்நிலைகளை அவங்க மாற்றிக்கிட்டே போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க பயணிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 10லிருந்து 15 வருடத்துக்குள்ள அவங்களால வந்து ஒரு ஓரளவு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணுறது, அதுக்கான ஆரம்பத்தை அவங்களால வந்து தொட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட், அப்புறம் இன்சூரன்ஸ், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்னு 3 வகையாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்கான உங்களோட ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக இதை அச்சீவ் பண்ணிட முடியும் சார்? இது வந்து ஒரு நபருடைய டிசிப்ளின் சார்ந்தது. அதாவது அவங்க வந்து எவ்வளவு சீக்கிரமாக அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இதை எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது, லிக்விடிட்டி. ஏன்னா அதனால தான் அதுக்கு பேர் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சினா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த பணம் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறனால ஒரு சில விஷயங்களில் வந்து நாம் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம போட்டு வைக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு கொஞ்சம் அதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சும்மாவே வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் 6 மாதத்துக்கான ஒரு உங்களுடைய செலவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சும்மா சாதாரணமாக பேங்க்கில் சேவிங்ஸில் போட்டு வைக்கிறத விட நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்மளால் உடனடியாக நமக்கு பணம் திரும்ப கிடைச்சிரும் அப்படிங்கிறனால நம்ம வந்து அதில் என்ன செய்யலாம், போட்டு வைக்கலாம். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் அதை சேர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நபருடைய டிசிப்ளின் சார்ந்தது தான். ஸோ அவங்களுக்கு அதனோட முக்கியத்துவம் புரிஞ்சது அப்படின்னா தங்களுடைய வேலையில் சேர்ந்ததுலேருந்தே இமீடியட்டாக தொடக்கத்துலேருந்தே அதை ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு 25 வயசில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அவங்களால வந்து இதை சேர்த்துட முடியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அவங்க அதை சேவ் பண்ணாங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே கூட அவங்களால என்ன செய்ய முடியும்னா அதை சேர்த்துட முடியும். ஸோ அதனால் அது அவங்களுடைய தனிப்பட்ட டிசிப்ளின் சார்ந்தது. அண்ட் எதில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நம்மளால் ஈஸியாகவே வந்து வித்ட்ரா பண்ணிட முடியுது. லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போய் நம்ம செல் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் 2 நாளில் வந்து நமக்கு அந்த காசு வந்து பேங்க்குக்கு வந்துடும். ஸோ அதுதான் நமக்கு முக்கியமானது. நீங்கள் அந்த ஃபண்டை வந்து அல்லது அந்த பணத்தை உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படும் போது உங்களுக்கு கிடைக்கணும், இமீடியட்டாக அவங்க கையில் எடுக்கணும். ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் தான் அதை போட்டு வைக்கிறதுக்கு. ஈவன் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த
இந்த இந்த ஃபண்டை கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதில் ஒரு 3 மாதத்துக்கான தொகையை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்னொரு 3 மாதத்துக்கான ஒரு தொகையை வந்து நீங்கள் கோல்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் அகேன் கோல்டு அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் விற்று அதை வந்து என்ன செய்ய முடியும், பணமாக மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி கோல்டில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ரெண்டுமே வந்து வெறுமனே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறத விட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளஸ் கோல்டு அந்த மாதிரி வந்து போட்டு வைக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதர் தென் தட் வேறு விஷயங்களில் போடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அட்வைசபிள். ஏன்னா நமக்கு போட்ட பணம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஈவன் மியூச்சுவல் ஃபண்டுமே கூட ஒரு ரிஸ்க் அதில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னா, நமக்கு எப்போவுமே போட்ட படத்தினுடைய வேல்யூ வந்து குறையும் இல்லையா, குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறையும்னு சொல்ல வரல, குறைவுக்கான வாய்ப்பு இருக்குது, கூடவும் செய்யும், குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த பணத்தை போட்டு வச்சுட்டு எமர்ஜென்சிக்காக போட்டு வச்சிருப்போம், நம்ம எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நேரத்தில் வந்து அதனுடைய வேல்யூ வந்து கீழே போயிடக்கூடாது, அந்த ரிஸ்க் வந்து அதில் இருக்குது. ஸோ அதனால நம்ம ஒரு வேளை அப்படி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படாத அந்த மாதிரியான ஃபண்டில் வந்து நீங்கள் போட்டு வைக்கிறது நல்லது. அண்ட் இதை பற்றி எல்லாம் வந்து ஓகே எனக்கு வந்து இது சந்தேகமாக இருக்குது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக அதிகமான ஒரு வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய அந்த ரிஸ்க் டாலரன்ஸ் சார்ந்தது எவ்வளவு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா பேசாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு சும்மா இருந்துடலாம். இல்லை பரவாயில்ல ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பகுதியை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்னொரு பகுதியை வந்து கோல்ட்லையும் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த ஃபண்ட்லையும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கொஞ்சம் அதிகமான ஒரு ரிட்டர்ன் வந்து இதில் பார்க்க முடியும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த எமர்ஜென்சி ஃபண்டோட பர்பஸ் என்ன சார், என்ன தேவைகளுக்காக இதை நம்ம பயன்படுத்த போகிறோம்? அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செலவு வரும் பொழுது அதை பயன்படுத்துறதுக்காக தான். இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நமக்கு இப்போ இருக்கிற கார்ப்பரேட் சூழ்நிலையில் வந்து எப்போ வந்து ஜாபு நமக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக தொடர்ந்து கம்பெனியில் வேலை இருக்கும் தான், ஆனாலும் கூட திடீர்னு ஒரு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பணத்தை நீங்கள் அப்படியே செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு வேளை திடீர்னு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு இமீடியட்டாக அதுக்கு அடுத்த மாதம் வந்து நான் செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். ஸோ அது நிறையவே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நடந்தது கூட நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வேலை இல்லாமல் போகக்கூடிய சூழல், ஒரு சில நேரத்தில் நம்மளையும் எதிர்பார்க்காம வரக்கூடிய ஒரு சில மருத்துவ செலவுகள், இப்போது மேபி ஒரு சில நேரங்களில் ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு சில இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் அதில் கவர் பண்ணாலும் கூட அது முழுசாக வந்து அது கவர் ஆகாது. எப்படினாலும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் தாண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரா செலவுகள் அதில் வந்து கண்டிப்பாக நம்ம காசு போட வேண்டியதான் இருக்கும். இதுதான் யதார்த்தம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு அவசரத்துக்கு திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு செலவு, திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு, இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம கையை பிசைஞ்சிட்டு நிற்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது நாம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா, அல்லது உங்களால் முடியும் அப்படின்னா 1 வருஷத்துக்கு கூட நீங்கள் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கடினமான சூழலில் உங்களால் இதை ரொம்ப ஈஸியாக சமாளித்து போக முடியும். ஒருவேளை வேலை இல்லாத சூழ்நிலையில் அடுத்த வேலையை நீங்கள் தேடி பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இது இருக்கிறனால உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஓகே நான் சமாளிச்சுக்கலாம், என்னோட குடும்பம் பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்க வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நினைப்பே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை தேடுறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் சொன்னது இன்சூரன்ஸ் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் பயனாளர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் இன்சூரன்ஸை வந்து என் பணத்தை நான் செலவழிக்கிறேன், எனக்கு இதுலேருந்து எந்த ரிட்டர்ன்ஸுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மனநிலையை எப்படி பார்க்குறீங்க? இதுலேருந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் இதை எப்படி அணுகணும் சார்? இதில் வந்து நமக்கு ஒரு பக்கம் இந்தியாவில் வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ஒரு சீரியஸான ஒரு விஷயமா யாருமே எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பிரச்சனை, அடுத்த பிரச்சனை இன்வெஸ்டர்ஸ் பக்கம் வரும்பொழுது இந்த இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒன்றாக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்ட சிந்தனை, இந்த ரெண்டுமே வந்து மக்கள்கிட்ட இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பக்கம் இன்சூரன்ஸே எடுக்க மாட்டாங்க, இன்னொரு பக்கம் அந்த இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஆப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நம்ம 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்.
அதாவது இன்சூரன்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனையோட நாம் என்ன செய்கிறது, எடுக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எதிர்காலத்தில் நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான சிந்தனையோடு அதை அணுகிறது. ஸோ இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே வந்து அடிப்படை நோக்கமே வேறு. இன்சூரன்ஸுக்கான அடிப்படை நோக்கம் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட்டான அடிப்படை நோக்கமே வேறு. அப்படிங்கும்போது அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒன்ஸ் அகேன் சேம், அந்த நம்ம முன்னாடி வந்து எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு மனநிலை தான். ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துருச்சுன்னா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா இப்போது நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட, ஒரு ஆக்சிடெண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் சின்னதாக நடந்துச்சுன்னா கூட, நம்ம மொத்தமாக சேமித்து வச்சுருக்கக்கூடிய எல்லா சேமிப்பையும் வந்து அது வந்து எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் 10 லட்ச ரூபாய் சேமித்து வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை சம்திங் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த சேமித்து வச்ச பணத்தை தான் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யணும், நீங்கள் அதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வச்சு தான் நீங்கள் அதை சரி பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது அது இமீடியட்டாக வந்து உங்களுடைய 10 வருஷ உழைப்பாக இருக்கலாம் அல்லது 5 வருஷ உழைப்பாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே வந்து அதை அடிச்சிட்டு போயிடும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒரு சேஃப்டி நெட் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. அந்த பணம் வந்து போயிருதே, நமக்கு திரும்ப கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி வந்து அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்து ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நம்ம லாங் டேர்மில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம போட்டிருக்க அந்த கொஞ்சம் பணம், நம்ம இன்சூரன்ஸுக்காக செலவழிக்கிற அந்த கொஞ்சம் பணம், அது வந்து எப்போவுமே வந்து நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு இந்த இன்சூரன்ஸ் இருக்குது, அது வந்து பெரும்பாலான செலவுகளை வந்து அது ஈடு செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அது உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டு பாதையிலையும் வந்து சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அண்ட் அதே மாதிரி எப்போவுமே இன்சூரன்ஸ் வந்து எப்போவுமே இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் கருதாதீங்க. ஏன்னா இந்த ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து ஆக்சுவலாக ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால பல கம்பெனிகள்லேயும் அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனால் அதில் பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அது ஒழுங்கான இன்சூரன்ஸாகவும் இருக்காது, ஒழுங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனையாகும். அதனால் ரெண்டையுமே தனித்தனியாக அணுகுங்க, ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமாக வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும்.